செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்தி. வட இந்தியாவில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. துவம்சம் பண்ற சுகம் இன்னும் மஜாவாது. மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டம் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்த எஸ்பி வேலுமணி அணியினர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கிய கட்சி பதவிகளை வேண்டாம் என்றும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கோவை காந்திபுரம் அருகே அமைச்சர் சம்பத்குமாரின் உறவினர் என்று கூறி பெட்ரோல் பங்க் ஊழியரை இளைஞர் ஒருவர் மது போதையில் தாக்கிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் வீடியோ வெளியான நிலையில் தாக்குதல் நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலின் பின்னணி என்ன? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. போதைப்பொருள் விவகாரத்தில் அமைச்சர் சரத்குமாரின் விளக்கத்தை இணையதள வாசிகள் கிண்டலடித்தும் கலாய்த்தும் வருகின்றனர். அது பற்றிய தொகுப்பை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு விரிவான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். குதிரை பேரத்தில் முதலமைச்சர் விஜய் நேரடியாக ஈடுபட்டிருப்பதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி ஆளுநருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வலியுறுத்தியுள்ளார். உரிமை அடிப்படையில் கிடைக்கும் குடியுரிமை செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.